கொலை செய்யப்பட்ட தம்பி அஜித்குமார் அவர்களின் வீட்டில் வந்து களத்தில் வந்து நிற்கிறார் எங்களுடைய வெற்றி தலைவர். என்னென்ன சொல்லி சிறுமை செஞ்சீங்க? மூத்த பத்திரிகையாளர் என்ற பேர்ல போர்வையில பல பேர் எள்ளி நகையாடி எங்களை ஒட்டுமொத்தமா சிறுமை செய்த சிறுபான்மை விரோத திமுக அரசை சார்ந்த அந்த முதலமைச்சர் அவர்கள் இந்த நொடி வரை அந்த பக்கம் வரல. இப்ப நாம வந்த பிறகு காப்பிடிச்சு வருவாரான தெரியல. என்னென்ன பண்ணீங்க? முதல்ல இது மரணமே இல்ல, இது வந்து சாத்தான்குளம் சம்பவமே இல்லன்னு உங்க அமைச்சர் வச்சு சொல்ல வச்சீங்க. அதன் பிறகு இது சாத்தான்குளம் சம்பவத்துக்கு இதுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு, இது லாக்கப்ல சாகல, அதனால லாக்கப் டெத் இல்லன்னு சொன்னீங்க. சிபிஐ வேண்டானீங்க, கோர்ட் காரி துப்புன பிறகு சிபிஐக்கு மாறினீங்க. 6 காவலர்களை சஸ்பெண்ட் மட்டுமே பண்ணீங்க. அப்புறம் சோசியல் மீடியால இது பூமான பிறகு அவங்கள 5 பேர் மட்டும் கைது பண்ணீங்க. கடைசி வரைக்கும் பல உயரதிகாரிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணி நாங்கள் போட்ட அழுத்தத்தினால், நாங்கள் செய்த குரலற்றவர்களின் குரலாக எங்கள் தலைவர் ஒலித்ததினால் நீங்க என்னென்னவோ செஞ்சீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க எதிர்பாராத ஒன்றை செய்து காட்டியிருக்கிறார். இதை கணிக்க தவறியது உளவுத்துறை, இதை கண்டுபிடிக்க முடியாமல் மூச்சடங்கி கிடைக்கிறது காவல்துறை. எல்லோரும் திகைத்து போய் திருடன் கையில தேல் கொட்ட மாதிரி முடித்துக் கொண்டிருக்கிற பொழுது, எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், எந்த கொடியும் பிடிக்காமல், பெரிய பெருங்கூட்டத்தை கூட்டிக் கொண்டு செல்லாமல், சத்தமில்லாமல் சாதனை செய்வதை வாழ்நாள் வடமையாக வைத்திருக்கிற வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் இதோ களத்தில் இறங்கி குரலற்றவர்களின் குரலாக திருபுவனத்தில் நிற்கிறார். இந்த விஷயம் இதோடு முடிய போவதில்லை. நீங்க கொடுத்த நலத்தையும், நீங்க கொடுத்த அந்த அரசு வேலையும் மீதி 24 பேர் செத்தாங்களே காவல் மரணத்தில், அங்க கொடுத்தீங்களா? கொடுப்பீங்களா? ஏன் கொடுக்கல? எத்தனை லட்சம் கொடுத்தாலும், எவ்வளவு நிலம் கொடுத்தாலும் இறந்து போன அஜித்குமாரின் ஒரு ஒற்றை உயிருக்கு அது ஈடாகுமா? சாத்தான்குளம் சம்பவத்தின் போது வாய்க்கிடையே பேசிய அத்தனை செலிபிரிட்டிஸ், அத்தனை நடுநிலையாளர்கள் கள்ள மௌனம் காக்குறீங்களே, காணாம போயிட்டீங்களே, காணாமல் போன அறிவிப்புல வர அளவுக்கு சைலண்டா இருந்தீங்களே. இனிமேல் நீங்க சைலண்டா இருக்க முடியாது. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் 1-2 பேர் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சில பத்திரிகையாளர்கள், சில கலைஞர்கள் வாயை திறந்து மனசாட்சி ஊத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. தயவு செய்து வாயை திறந்து பேசுங்க. ஐ கான் பிரீத் என்று ஜார்ஜ் ஃபிளாய்ட் முழங்கினானே, இறந்து போன ஜார்ஜ் ஃபிளாய்டுக்காக முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டது அமெரிக்க காவல்துறை. சாத்தான்குளத்தில் அப்பாவும் பையனும் கண்ணு முன்னாடி செத்து போனாங்களே, அந்த சாத்தான்குளம் சம்பவத்திற்கு சட்டும் குறைவில்லாமல் இதோ சிவகங்கையில் திருபுவனத்தில் நடந்திருக்கிறது. அந்த களத்தில், அந்த வீட்டில் மகனாக நான் நிற்கிறேன் என்று வெற்றி தலைவர் சென்றிருக்கிறார். மீண்டும் சொல்கிறேன், போனில் பேசுகிற மன்னராட்சி மனப்பான்மை தலைவர் அல்ல எங்களுடைய தலைவர். மக்களோடு மக்களாக நிற்கிற என்றும் மக்கள் தலைவர், இன்றும் வெற்றி தலைவர் விஜய்.